ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 3 துண்டு தேங்காய், மிளகு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, 2 தக்காளி, 1 வெங்காயம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுடலாம் இஞ்சி. அதுக்கப்புறம் அதே மாதிரி தேங்காயும் கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறமா பூண்டும் போட்டுடலாம், மிளகும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டுடலாம் தேவையான அளவு. இது ஃபுல்லாக இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா நைஸாக அரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணியிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 1 வெங்காயம், அதே மாதிரி 2 தக்காளி, கட் பண்ணியிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நைஸாக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்க்கலாம் நம்ம மிக்சியில் இருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சாச்சு எல்லா மசாலாவும். ஸோ நம்ம குக்கர் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அந்த குக்கர் சூடாகிட்ட அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. அந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அரைச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலா பச்சை வாசனை நல்லா போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? நல்ல பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா நம்ம 1/2 kg சிக்கன் அதில் போட்டுடலாம் அந்த குக்கரில். ஓகேங்களா? போட்டாச்சு 1/2 kg. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாலா பக்கமும் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த சிக்கனோட. ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அந்த குக்கர்லேயே. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம சும்மா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடலாம், 2 டீஸ்பூன்னு அளவு. ஓகேங்களா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம 2 விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? குக்கரை விசில் போட்டாச்சு. அதுக்கப்புறமா விசில் வந்துட்ட அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் மெதுவாக. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி. இப்படி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம் இது. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம எடுத்து சர்வ் பண்ணோன்னா முடிஞ்சிடுச்சு. சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட்டு குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.